கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் நான் விசுவாசத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ஏன்னா விசுவாசம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம். அதனால தான் இதை ஆணித்தரமாக சொல்லி உங்களுக்கு விளக்கிறதுக்காக இன்றைக்கும் நான் விசுவாசம் தான். நம்ம ஹீப்ரூஸில் படித்த மாதிரி காணப்படாததான் நம்புறதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை பிரியப்படுத்தவே முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இது எபிரேயர் 11:1 6 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் சொல்கிறாருன்னு பாருங்கள். மத்தேயு 9:2 மத்தேயு 9:2. இதில் என்னன்னா நான் சுருக்கமாக உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். அந்த சுச்சுவேஷனை 4 பேர் ஒரு கட்டில் ஒரு திமிழ்வாதக்காரன் நடக்க முடியாதவனை தூக்கிட்டு வராங்க. அந்த வீடை சுற்றிலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த அதுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இவங்களோட 4 பேரோட விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, எப்படியாவது ஜீசஸ் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இவனை கொண்டு போய் இறக்கிட்டோம்னா இவன் சுகம் பெற்றுவான். இந்த 4 பேருக்கு தான் விசுவாசம் இருந்தது. அந்த படுக்கையில படுத்தவனுக்கு விசுவாசம் இருந்ததுன்னே இல்லைங்க. இந்த 4 பேரோட விசுவாசம், இவனை கொண்டு போற 4 பேரோட விசுவாசம். அவங்க என்ன பண்ணாங்களாம், கூரையை திறந்து உள்ள இறக்குனாங்களாம், கட்டுலோட உள்ள இறக்குனாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவங்களோட விசுவாசம் பெரியது. ஆமா பாருங்க, உடனே ஆண்டவர் என்ன சொல்ற, எழுந்து நட. படுத்துட்டு இருந்தவன், கட்டில் படுத்துட்டு இருந்தவன் எழுந்திருச்சு நடக்கிறான். படுக்கை சுருக்கி கொண்டு போன்னு சொல்றாரு. அப்படியா ஆண்டவர், எந்த சுத்தி இருக்கிறவங்களோட விசுவாசமும் ரொம்ப முக்கியம். படுக்கையில யாராவது இருக்காங்களா, விசுவாசமே இல்லாம யாராவது இருக்காங்களா, நீங்க விசுவாசிச்சு அவங்களுக்கு ஆண்டவர் இடத்துல ஜெபிங்க. கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்வார். ஆண்டவர் யாரு என்பதை அவங்களுக்கு காட்டி கொடுப்பார். அவருடைய வல்லமையை காட்டி கொடுப்பார். நீங்க விசுவாசிங்க, உங்க விசுவாசத்தை மற்றவங்களுக்கு காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.